ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஸ்ரீ ஆனந்த நிலையம் ஆன்மீக தகவல் பகுதியில் நாம் பார்க்க போகிறது சிரவணம் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி நாம் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். பக்தியில் 9 வகையான பக்தி இருக்குது. அதில் ஒன்று தான் சிரவணம் அப்படிங்கிறது கேட்டல், அதாவது பகவானுடைய திருவிளையாடல்களை கேட்பது, பகவானுடைய நாமத்தை கேட்பது. இப்படி பகவானுடைய கதைகளை நாம் காது வழியாக, அதாவது செய்தியாக கேட்டு தெரிந்து கொள்வது தான் சிரவணம். இந்த மாதிரி தான் ஆண்டாள் தன்னுடைய திருப்பாவையில் கேசவனை பற்றி கேட்டுக்கிட்டே பாடியிருக்கிறார். இதைத்தான் ஆண்டாள் தன்னுடைய திருப்பாவையில் கேசவனை பாடு என்று பகவான் நமக்கு காதுகளை கொடுத்தது கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக. அப்படி அந்த கேட்டல் விஷயத்தில் என்ன தான் இருக்குது அப்படிங்கிறத, அந்த கேட்டல்ங்கிற விஷயத்தில் இருக்கக்கூடிய சிறப்புகளை பற்றி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். கேட்டல் அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் அல்ல, அது ஒரு உன்னதமான விஷயம். அதுவும் அந்த கேட்கக்கூடிய அந்த தன்மையும் அந்த விஷயத்தை பொறுத்து நம்ம எந்த அளவுக்கு உயரப்போகிறோம் அப்படிங்கிறதும் இருக்குது. கேட்டல் அப்படிங்கிற ஒரு உன்னதமான விஷயம் நமக்குள்ளே இருக்கிறதால மட்டும்தான் பிரகலாதரால் நமக்கு நரசிம்மர் என்ற உன்னதமான அவதாரம் கிடைச்சது. நாளை என்பதே இல்லை அவர்கிட்ட. அவரை உருகி வேண்டினோம்னா நாளைக்குன்னு தள்ளி போடவே மாட்டார், உடனுக்குடனே வருவார். பிரகலாதரை எப்படி ஒவ்வொரு சமயத்திலையும் ஒவ்வொரு கஷ்டத்துலேயும் அவரை காப்பாற்றினாரோ அதே போல் நம்மையும் காப்பாற்றுவார். கேட்டல்ங்கிற விஷயத்தால் மட்டுமே ஆண்டாள் பகவான் கிருஷ்ணரை பற்றி தெரிந்து கொண்டு அவர் மீது பக்தி கொண்டு நமக்கு திருப்பாவை அப்படிங்கிற அழகான ஒரு பாடலை கொடுத்துருக்காங்க. ஸோ கேட்டல் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு ஆண்டாள்கிட்ட இருந்தும் பிரகலாதர்கிட்ட இருந்தும் நம்ம முக்கியம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நமக்கெல்லாம் பார்க்க பிடிக்காத விஷயம் ஏதாவது இருந்தால் கண்ணை முடிக்கலாம், அது வேணான்னு சொல்லிடலாம். பேச பிடிக்கலையா, எதுவுமே பேசாமல் நம்ம அமைதியாக இருந்துக்கலாம். ஆனால் கேட்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் காது நமக்கு திறந்தே இருக்குது. காது மட்டும் ஏன் திறந்தே இருக்குது? பகவான் ஏன் அந்த காதை திறந்தே வச்சுருக்காரு? நம்மளாம் நினச்சா மட்டும்தான் கைகளால் காதை நம்ம முடிக்க முடியும். நல்ல விஷயங்களை எப்போவுமே கேட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் காதுகளை திறந்தே வச்சுருக்காரு. பார்த்துக்கிட்டே இருந்தால் கண்ணு வலிக்குது, ஏன்னா ஃபோன் நிறையா பார்க்குறோம்ல, அப்போ பார்த்துக்கிட்டே இருந்தால் கண்டிப்பாக கண்ணு வலிக்கும். டிவி பார்த்துக்கிட்டே இருந்தால் கண்ணு வலிக்கும். அப்புறம் எழுதிக்கிட்டே இருந்தால் கை வலிக்குது, எனக்கு கைக்கு ரெஸ்ட்டு வேணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் கேட்டுக்கிட்டு இருந்தால் காது மட்டும் வலிக்காது. இப்போ ஏன் பகவான் நம்மளுடைய காதுகளை திறந்தே வச்சுருக்காருங்கிறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? நம்ம காதுகள் திறந்தே இருந்திருந்தால் மட்டும்தான் நல்ல விஷயங்கள் நம்ம காதுக்குள்ளே போகும். சுகர், நீங்கள் ஸ்ரீனிவாச பெருமாளுடைய திருக்கல்யாண ஃபோட்டோலெல்லாம் பார்த்தீங்கன்னா கிளி முகமுடைய ஒரு மகரிஷி இருப்பாங்க. அவருக்கு பேர் சுகர். அவர் வியாச மகாராஜாவினுடைய மகன். சுகர் என்றைக்குமே பரபிரம்மம் அப்படிங்கிறது எல்லா உயிர்களிடத்திலும் இருக்குது, கடவுள் எல்லா ஜீவாத்மாக்கிட்டையும் இருக்குது அப்படின்னு அவர் மனப்பூர்வமாக நம்பினவர். இந்த கலியுகத்தில் கிருஷ்ணரை நம்மளால் பகவானை ராமரை தரிசனம் பண்ண முடியவே முடியாது. எந்த ஒரு கடவுளையுமே நேருக்கு நேராக நம்ம தரிசனம் பண்ண முடியாது. ஆனால் இது எல்லாமே துவாபர யுகம் வரைக்கும் நம்ம கூடவே பகவான் வாழ்ந்துட்டு வந்தாங்க அப்படிங்கிறதுக்கான சான்றிதழ் இருக்குது. ஆனால் இப்போ கலியுகத்தில் அந்த மாதிரி எந்த சான்றிதழ்களும் இல்லை. ஆனால் கிருஷ்ணரே சொல்லியிருக்காரு, பாகவதத்தில் நான் இந்த கலியுகத்தில் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. யாரெல்லாம் பாகவதம் படிக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் கிருஷ்ணருடைய தரிசனம் கண்டிப்பாக கிடைக்கும். அந்த உன்னதமான பாகவதத்தை சொன்னவர், எழுதியவர் சுகபிரம்ம மகரிஷி. மகாபாரத கதை கேட்டிருப்பீங்க. அதில் அபிமன்யுவினுடைய மகன் பரீட்சித்துக்காக பாகவதத்தை கூறியவர் சுகபிரம்ம மகரிஷி. அந்த சுகபிரம்ம மகரிஷி சொல்கிறாரு, சொன்ன என்னை விட கேட்ட உனக்கு தான் புண்ணியம் அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்ட பாகவதத்தை கண்டிப்பாக எல்லோருமே கேட்கணும். இப்படிப்பட்ட பாகவதத்தை வேலுக்குடி கிருஷ்ணர் ரொம்ப அழகான முறையில் ரொம்ப எளிமையான தமிழில் சொல்லியிருக்கிறாரு. அது கேட்க ரொம்ப இனிமையாக இருக்கும். எத்தனை தடவை கேட்டாலும் புதுமையாகவும் இருக்கும். கேளுங்க. கேட்டல் அப்படிங்கிற ஒரு உன்னதமான விஷயத்துக்கு உதாரணம் என்ன அப்படின்னு சொன்னால், கருவிலேயே நாரதர் மூலயமா பிரகலாதர் நாராயணருடைய பெருமைகளை கேட்குறாரு. அந்த பெருமைகளை கேட்டே தன்னுடைய மனதுக்குள்ளே அவர் பக்தியை வளர்த்துக்கிறாரு. அதுக்கப்புறமா அவருக்கு இன்னல்கள் எல்லாமே நாராயணர் தீர்த்து வைக்கிறாரு. அவர் ரொம்ப இன்னலுக்கு உள்ளான போது
பிரகலாதர் கூப்பிட்ட உடனே நரசிம்மர் அவதாரம் செய்கிறாரு. கருவில் இருக்கும்போதே பிரகலாதர் நாராயணனுடைய பெருமைகளை தெரிஞ்சுக்கிட்டு அவர் மேலே பக்தி செலுத்துறதுனால தான் இப்போ நமக்கு நரசிம்மர் கிடச்சிருக்கார். ஸோ கேட்டல் அப்படிங்கிறது ஒரு உன்னதமான ஒரு செயல். சிரவண பக்திக்கு இது உன்னதமான சிறந்த எடுத்துக்காட்டு. ருக்மணி மாதா கிருஷ்ணரை திருமணம் செய்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இந்த விஷயம் அவங்களுடைய சகோதரருக்கு பிடிக்கவே இல்லை. மாடு மேய்ப்பவனுக்கு என்னுடைய தங்கையை நான் திருமணம் செய்து கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ருக்மணியை சிசுபாலனுக்கு திருமணம் செய்து வைக்கணும் அப்படின்னு ஏற்பாடுகளை செஞ்சிட்ருக்காங்க. அந்த நேரத்தில் தான் ருக்மணி மாதா தனக்கு தினமுமே கிருஷ்ணர் கதையை சொல்லிகிட்டு இருக்கிற உச்சவிருத்தி அப்படிங்கிற அந்தனர்கிட்ட 7 ஸ்லோகங்களாலான ஒரு காதல் கடிதத்தை எழுதி துவாரகையில் இருக்கக்கூடிய கண்ணன்கிட்ட தந்திர சொல்லி அவங்கக்கிட்ட கொடுத்துட்றாங்க. துவாரகைக்கு கிருஷ்ணரை பார்த்து ருக்மணி மாதாவினோட கடிதத்தை கொடுத்துட்றாங்க. அந்த கொடுத்த அடுத்த நிமிஷமே அந்த உச்சவிருத்தி அப்படிங்கிற அந்த சொம்பு கீழே விழுந்துடுச்சு. இங்கே உச்சவிருத்தி சொம்பு அப்படின்னு சொல்கிறது அந்த உச்சவிருத்தி பிராமரை சொல்கிறாங்க. அவங்க உடனே கீழே விழுந்துட்டாங்களாம். அந்த நிமிடமே ருக்மணி மாதா தான் சாட்சாத் திருமகள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு திருமகளாகிய கடைக்கண் பார்வை பெற்றதுக்கப்புறம் ஏன் நம்ம உச்சவிருத்தி செய்து பிழைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பிழைப்பே வேண்டான்ட்டு விழுந்துடுறாங்க அப்படிங்கிற ஒரு பொருளும் இருக்குது. உச்சவித்திர பிராமணர்கிட்ட ஒரு காதல் கடிதம் எழுதி கொடுத்துருந்தாங்க இல்லையா, அந்த 7 ஸ்லோகங்களில் கண்ணன்கிற நாமத்தை அவங்க குறிப்பிடவே இல்லை. அதை விட்டுட்டு கதாக்ரஜா, நரசிம்மா, அச்சுதா, புவனசுந்தரா அப்படிங்கிற நாமங்களை மட்டுமே ருக்மணி மாதா எழுதியிருந்தாங்க. இந்த கடிதத்தை உச்சவிருத்தி பிராமணர்கிட்ட நரசிம்மர் துவாரகைக்கு கொண்டு போய் அந்த முகவரியில் இருக்கக்கூடிய அவங்கக்கிட்ட சேர்த்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இந்த மாதிரி எழுதியிருக்கீங்க, ஏன் கோபாலன் அப்படின்னு எழுதக்கூடாதா அப்படின்னு அந்தனர் கேட்டப்போ, இந்த கடிதத்தை படிச்சுட்டு ரதத்தை ஓட்டி சென்று சிசுபாலனை போரிட்டு வெல்வதற்கு பதிலாக கோபிகைகளை பார்க்க கண்ணன் போய்விட்டால் நான் என்ன செய்வது, நரசிம்மருக்கு மட்டும்தான் நாளை என்பதே கிடையாது, உடனுக்குடனே ஓடி வருவார், அதை குறிப்பால் உணர்த்தவே நான் இதை இப்படி செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா சிசுபாலனுக்கு ருக்மணி மாதாவை திருமணம் செய்வதற்கு அவங்க சகோதரர்கள்லாம் முடிவு செஞ்சுட்டாங்க இல்லையா. ஸோ முகூர்த்த நேரம் தப்பி விடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நரசிம்ம துவாரகை அப்படின்னு குறிப்பிட்டிருக்கேன். நரசிம்மருக்கு தான் நாளை என்பதே கிடையாது, உடனுக்குடனே அவர் செயல்படுபவராச்சே, அதனால தான் அந்த மாதிரி குறிப்பால் உணர்த்தியிருக்காங்க. நரசிம்ம அவதாரம் எடுத்த நீயே இன்னைக்கு யாதவ சிம்மமாக என்னை திருமணம் செய்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி மனமாற பிரார்த்தனை பண்ணிக்கிட்டாங்க. சாதாரண திருமணத்துலலாம் தாலி கட்டுறப்ப பார்த்திங்கன்னா மாங்கல்யம் தந்துனா நேனே மம ஜீவன ஹேத்துனா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மந்திரம் ருக்மணி மாதா, அதாவது ருக்மணி கிருஷ்ணர் அவங்களுடைய திருமணத்தின் போது ஜெகஜீவன ஹேத்துனா அப்படின்னு சொன்னாங்களாமா. ஏன் அப்படின்னா இந்த உலகம் முழுவதுக்குமே மங்களமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஜெகஜீவன ஹேத்துனா அப்படின்னு மந்திரத்தை சொன்னாங்களாம். ஆண்டாளுக்கு ரோல் மாடலே ருக்மணி மாதா தான். ஏன்னா ஆரம்ப காலத்துலேருந்தே ருக்மணி மாதா பாகவதர்கிட்ட கிருஷ்ணருடைய லீலையில் கிருஷ்ணருடைய சரித்திரத்தை கேட்டுக்கிட்டு எப்போவுமே இருப்பாங்களாமா. தன்னுடைய மனதால் கண்ணனையே நினச்சிட்டு கண்ணனை தான் மணக்கணும், திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சங்கல்பமும் செய்துக்கிட்டாங்களாம். அதுபோல தான் பெரியாழ்வார்களிடமிருந்து ஆண்டாள் கிருஷ்ணருடைய சரித்திரத்தை கேட்டுக்கிட்டே பற்றினால் கண்ணனுடைய திருக்கரத்தை மட்டுமே பற்றி கொள்ளணும், கண்ணனையே திருமணம் செய்துக்கணும்னு நினச்சாங்களாம். ருக்மணி மாதாவும் ஆண்டாளும் சிரவணம் அப்படிங்கிற அந்த கேட்டல்ங்கிற விஷயத்தை அவங்க உன்னதமாக செய்ததுனால மட்டும்தான் அவங்களுக்கு உயர்ந்த ஒரு நிலை ஏற்பட்டுச்சு. நல்லதை கேளுங்கிறத அவங்க நமக்கு எடுத்து காமிச்சிருக்காங்க. கேட்குறதுக்குன்னு சிறந்த விஷயத்தை தேர்ந்தெடுத்து, அதாவது அதை விட சிறந்தது இந்த உலகத்தில் இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு கேட்டிருக்காங்க. ஹோமம் வேண்டாம், யாகம் வேணாம், யஞ்ஞம் வேணாம், ஆனால் கிருஷ்ணருடைய நாமத்தை ஒரு தலை துளசி எடுத்து நம்ம பகவான்கிட்ட பாதங்களை சமர்ப்பிச்சுட்டு அவருடைய நாமங்களையும் அவருடைய சங்கீர்த்தனத்தையும் நம்ம கேட்டோனாலே பகவானுடைய அருள் நமக்கு கிடைக்கும். கிருஷ்ணர் ஒரு பழம் மாதிரி. அந்த பழம் கீதை அப்படிங்கிற 18,000 ஸ்லோகங்களுடைய பழங்களை நமக்கு தந்தது. அதை சுகபிரம்மம் அப்படிங்கிற அந்த கிளிமுகமுடையவர் அந்த பழத்தை கொத்தி கொத்தி சுவைத்து கொய்யா, பழா, நாவல், மாம்பழம் போன்ற சீசனல் ஃப்ரூட்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி சீசனல் ஃப்ரூட்ஸில் கிடைக்கக்கூடிய பழங்கள் இல்லாமல்
கிருஷ்ணர் என்னும் பழம் 365 நாட்களும் 24 மணி நேரமும் நம்ம கூப்பிட்ட உடனே நம்ம உள்ளங்கையில் கிடைக்கிற மாதிரி நமக்கு பண்ணியிருக்காங்க. மற்ற எந்த பழம் எடுத்துக்கிட்டாலும் புளிப்பு, கொட்டை, நார் இதெல்லாம் இருக்கும். ஆனால் இப்படி எதுவுமே இல்லாத ஒரு மதுரமான இனிப்பான பழம் இந்த பாகவதம். சுகபிரம்மம் இந்த பரீட்சித்துக்கு கொடுத்த அந்த பாகவதத்தை வேலுக்குடி கிருஷ்ணர் ரொம்ப அழகாக எடுத்து சொல்லியிருக்காங்க. அந்த பாகவதத்தை ஃபோனில் நீங்கள் போட்டுக்கிட்டே நீங்கள் செய்கிற வேலையை செய்யுங்க. காதால் அந்த நல்ல விஷயங்களை கேட்க கேட்க நல்லது உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை தரிசனம் பண்ண பாக்கியமும் நமக்கு கிடைக்கும். இது ஏன் இவ்வளோ தூரம் நாம் உறுதிப்படுத்தி திருப்பி நான் சொல்கிறேன்னா, சிரவணம் அப்படிங்கிற உன்னதமான அந்த விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான். கிருஷ்ண பரமாத்மா தேவகி வசுதேவர் அவங்க சிறைச்சாலையில் இருந்தப்போ தேவகியினுடைய கர்ப்பத்தில் இருந்தாங்க இல்லையா, அப்போ என்ன பண்ணாருன்னா வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய சர்வலங்கார சாதனங்கள் அத்தனையுமே சிறைச்சாலைக்கு வர சொல்லி தியானம் பண்ணாராம். ஏன் அப்படின்னா, பிறந்த உடனே அவங்க கோகுலத்துக்கு போயிடணும் இல்லையா, பிறந்ததுக்கப்புறம் தன்னுடைய தாய் வருத்தப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, அதாவது பட்டு, பீதாம்பரம், அப்புறம் கொலுசு இதெல்லாம் அவங்க கிரீடம் இதெல்லாம் சூட்டி அழகு பார்க்கலையே அப்படின்னு சொல்லி தாயார் வருத்தப்படக்கூடாதுங்கிறதுக்காகவே அங்கேருந்து, அதாவது வைகுண்டத்திலிருந்து எல்லா சர்வலங்கார சாதனமும் வர சொல்லி தியானம் பண்ணாராம். அவர் பிறக்கும்போதே சங்கு, சக்கரம், கதையோடு பூர்ண அலங்காரத்தோடு அவங்களுக்கு தரிசனம் தந்து அவங்கள மகிழ்விச்சிருக்காரு. பொழுது விடிஞ்சிருச்சுன்னா காலையில் சூரியனை பார்த்த பூக்கள், அதாவது தாமரை பூக்கள் எப்படி மலருமோ அதே போல் கண்ணன் பிறந்த அந்த நிமிஷம், அது நடுராத்திரியாக இருந்தாலும் கூட 1000 கோடி சூரிய பிரகாசனை கண்டு எல்லா தாமரையும் பூத்ததான். அந்த அளவுக்கு சர்வ அலங்காரத்தோடு அவ்வளோ பிரகாசத்தோடு அவர் பிறந்தார். இந்த கலியுகத்தில் பாகவதத்துக்குள்ளே கிருஷ்ணர் இருக்கார், அவர் தரிசனம் செய்யலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு, கிருஷ்ணரே சொல்லியிருக்காரு. அதனால் வேலுக்குடி கிருஷ்ணர் ரொம்ப அழகாக கூறியிருக்கக்கூடிய அந்த பாகவதத்தை எல்லோருமே கேட்டு அவருடைய தரிசனத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த கலியுகம் ரொம்ப கொடுமையானது. இந்த கலியினுடைய கொடுமையிலேருந்து நம்ம விடுபட்டு வரணும்னா கண்டிப்பாக பாகவதம் அப்படிங்கிற ஒரு உன்னதமான கதையை நம்ம எல்லோரும் கேட்டு தெரிஞ்சுக்கணும். இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். அது வரைக்கும் டாட்டா, பை பாய்.